நம்ம தமிழ்நாட்டுக்கு மற்றும் இந்தியாவுக்கு இந்த சமையல் எரிவாயு, அதாவது எல்பிஜி அப்படின்றது எங்கிருந்து வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே, ஏன் இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டா புரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்ல இந்த கேஸ் பயன்பாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2014ல இருந்து 2026 இந்த காலகட்டங்கள்ல தான் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதுல நமக்கு 60% எரிவாயு வந்து வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி தான் நம்மளுக்கு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு 2 வழிகள்ல சமையல் எரிவாயு நம்மளுக்கு வருது. எப்படின்னா, ஒண்ணு உள்நாட்டு உற்பத்தி. அதாவது டொமஸ்டிக் புரொடக்ஷன். இன்னொன்னு வந்து இறக்குமதி, இம்போர்ட்ஸ். இந்த 2 விஷயங்கள் மூலியமா நமக்கு வந்துட்டு இந்த சமையல் எரிவாயு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டுக்கு தேவையான சமையல் எரிவாயுல 50லிருந்து 60% வந்து நம்ம உள்நாட்டு உற்பத்தியிலேயே நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலியமா, பெட்ரோல் மற்றும் கச்சா எண்ணெய வந்துட்டு நம்ம சுத்திகரிக்கும்போது தான், அதோட பை ப்ராடக்ட் ஆன எல்பிஜி அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடைக்குது. முக்கியமா நம்ம சென்னை மணலியில இருக்க சிபிசிஎல், அதாவது சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் இந்தியால பல இடங்கள்ல இருக்கிற சுத்திகரிப்பு நிலையங்கள்ல இருந்து தான் இந்த பை ப்ராடக்ட் ஆன எல்பிஜி அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த உள்நாட்டு உற்பத்தியில நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப இந்த 2வதா ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா? இறக்குமதி. அதாவது இம்போர்ட்ஸ். அதுல தான் நம்மளுக்கு இப்போ இந்த தட்டுப்பாடே ஏற்பட்டிருக்கு. இந்த சமையல் எரிவாயு எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்தாரு, சவுதி அரேபியா, குவைத்து, துபாய் மற்றும் இந்த மேற்காசிய நாடுகள் எல்லாம் இருக்குல்ல, அங்கிருந்து தான் நம்மளுக்கு கப்பல் மூலியமா வந்து இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வருது. இந்த எல்பிஜி சிலிண்டர்ஸ பெரிய, பெரிய கப்பல்கள் மூலியமா இந்த எல்பிஜி டேங்கர்ஸ் வச்சு ப இந்தியாவினோட பல துறைமுகங்களுக்கு வந்துட்டு இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் போகுது. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி அப்படின்ற பல இடங்களுக்கு இந்த கப்பல் மூலியமா வந்து சேருது. அங்க இருந்து குழாய் மூலியமாவோ, இல்ல டேங்கர் லாரி மூலியமாவோ வந்து பாட்லிங் பிளான்ட்ஸ்க்கு போயி, அங்க பாட்லிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு கைக்கு வருது. இப்ப ஏன் இந்த தட்டுப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்கா, ஈரான் இடையேயான போர் சூழல் காரணமா, கப்பல் போக்குவரத்து வந்து ரொம்ப டிலே ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மேற்காசிய நாடுகள்ல இருந்து வரக்கூடிய கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து, நம்மளுக்கு இந்த ஹார்மூஸ் நீரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ். அதன் வழியா தான் நம்மளுக்கு கப்பல் வழி போக்குவரத்து இருக்கு. ஸோ, நம்மளுக்கு அந்த வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்டர்ஸ் வந்து வந்தாகணும். இந்த போர்ச்சூழல் காரணமா தான், அந்த ஹார்மூஸ் நீரிணை வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னும்போது, அங்க இருந்து எந்த ஒரு கப்பலோ, இல்ல எந்த ஒரு கப்பல் வழி போக்குவரத்தோ இல்லாதனால, நம்மளுக்கு இந்த சமையல் எரிவாயு அதாவது சிலிண்டரோட தட்டுப்பாடுன்றது வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு, மேலும் நம்ம தமிழகத்திற்கு அதிகமா ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.